அன்பு நேயர்களுக்கு நிகழ்வுகளின் வணக்கங்கள். விருதுநகரின் ராமானுசபுர சிற்றூரில் விருதகிரியாய் தோன்றிய விஜயராஜ் அகல் விளக்காய் கலை உலக தாகம் தணிக்க வந்து மதுரை வீரன் விஜயகாந்தாய் பட்டணத்து ராஜாக்களை ஓரங்கட்டி சாதி அடிமைத்தனத்தை வீழ்த்தி நீதி கற்பித்த ஏழை சாதியின் அன்பு மகனாய் விளைந்த வேங்கை மைந்தனே, உள்ளத்தின் நல்ல உள்ளத்தை கொண்டு உழைத்து வாழ கற்பித்து கலைராஜ்யம் தாண்டி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய நெஞ்சில் துணிவோடு வீர நடையிட்டு பொறுத்தது போதும் என்று ராஜ நடையிட்டு வந்த சத்திரியனே, நல்லவனுக்கு நல்லவனாய் நின்று கெட்டவனுக்கு தன் கையால் தீர்ப்பு எழுதி இது எங்க பூமி என்ற முழக்கத்தோடு தமிழன் என்ற சொல்லை தலைநிமிர செய்து ஏமாற்றாதே ஏமாறாதே என்று பாடம் கற்பித்து வீட்டுக்கு ஒரு கண்ணகியை வென்று ஈட்டி போல கூறாய் இரு மகன்களையும் வெற்றாயே. தர்மத்தை வென்றெடுத்து பேரரசுகளின் பேரரசனாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் அலையோசையாய் தமிழின மக்களின் சந்தோஷ கனவுகளை மிளிரச் செய்து ஓம் சக்தி என்றில்லாமல் அனைத்து தெய்வங்களையும் உன் பூஜை அறைக்குள் நிரப்பி புதிய சகாப்தம் படைத்தாயே. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற மந்திரத்தை உன் நின்று வளர்ந்த தொண்டர் படைக்கு உரக்கச் சொன்னாய். உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறாய். வேலுண்டு வினையில்லை என்ற சொல்லாய் எங்களுக்கு நீயுண்டு பயமில்லை. நீ பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாய் மாற்றியமைத்து ஏழை சனத்துக்கு தாயானாய். அத்தாயுள்ளம் இவ்வையகம் உணருமே. உணரும் தருணம் சிங்கணிகர் தலைவனாக நீ வருகவே. தமிழ் உலகம் உன்னை வாழ்த்தி போற்றுமே. பற்பல பலன் கொண்டு பல்லாண்டு காலம் நீ செழிப்புடன் வாழவே. வைர பார்வை கொண்ட சிங்கணிகர் தலைவனுக்கு தமிழ் மக்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இம்மக்கட்படை தலைவனின் பிறந்த நாள் விழா நிகழ்வுகளை இன்றைய நிகழ்ச்சியில் காணலாம். யார் யாவரு? பெஸ்ட் சிட்டிசன், சிங்கிள் மேன் ஃபோர்ஸ். அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிற்க முடியாது. புயல் அடிச்சு கூட பொழைச்சுல இருக்காண்டா. பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்துக்கு அவரது துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மூத்த மகன் விஜய பிரபாகரன், இளைய மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் கேப்டனுக்கு வாழ்த்து கூறியதுடன் அவரிடம் ஆசி பெற்றனர். தொடர்ந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணியும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தம்பியும் கழக துணை செயலாளருமான சுதீஷ் அவரது குடும்பத்தினருடன் நேரில் சென்று கேப்டனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து கேப்டன் விஜயகாந்துடன் திரையுலகில் பணியாற்றியவர்கள் கேப்டனை நேரில் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து திரையுலகைச் சேர்ந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், துணை நடிகர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கேப்டனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அவர் நீண்ட ஆயுளுடன் நலம் வாழ வேண்டி கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பூர்ண கும்ப மரியாதை அவருக்கு அளிக்கப்பட்டது. இதேபோல் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு கேப்டன் அவர்களுக்கு பரிவட்டமும் கட்டப்பட்டது.
கேப்டன் தொலைக்காட்சி குழுமத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கேப்டன் விஜயகாந்திடம் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த இனிய நாளில் கேப்டன் விஜயகாந்த் நீண்ட ஆயுளுடன் தமிழக மக்களுக்கு சேவையாற்றிட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே நடிகர்கள் சத்யராஜ், சரத்குமார் உள்ளிட்டோர் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்துக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தனர். கோகுலம் மக்கள் கட்சி தலைவர் எம்.வி. சேகர் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் கேப்டன் விஜயகாந்துக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கேப்டனுக்கு திலகமிட்டு சகோதரத்துவத்தின் மேன்மை சொல்லும் ராக்கி அவரது கையில் கட்டப்பட்டது. கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி அவரிடம் ஆசி பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தேமுதிக தலைமை கழகத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே மக்களுக்காக மக்கள் பணி என்ற முழக்கத்துடன் செயல்படும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தன் கலை உலக பயணத்தில் இருந்தே தன் பிறந்த நாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்கு பல தரப்பட்ட உதவிகள் செய்து கொண்டாடி வருகிறார். பின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் முதல் இதை சிறப்பாக செய்திட தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் கேப்டன். தலைவனின் சொல்லுக்கிணங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி செழிப்புடன் வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிக தலைமை கழகத்திலும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலும் கொண்டாடப்பட்டு பல கோடி மதிப்பிலான பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தனது பிறந்த நாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோரை கேப்டன் சந்தித்து வருகிறார். இந்நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கும் கேப்டனை நேரில் சந்திப்பதற்காகவும் அவரிடம் ஆசி பெறுவதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கழக தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் சென்னைக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பிற்பகல் 11 மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு வந்த தங்கள் தலைவரை கழக தொண்டர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று ஆசி பெற்றனர். கேப்டனை அவரது பிறந்த நாளின் போது நேரில் சந்தித்த இந்த இனிய நிகழ்வு தங்களின் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் என்று தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் நெகிழ்ச்சி தெரிவித்தனர்.
இதனைத் தொடர்ந்து தலைமை கழகம் முன்பு கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டது. முன்னதாக கட்சி தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு யுகேஷ் என்று கேப்டன் விஜயகாந்த் பெயர் சூட்டினார். பல தலைவர்களின் வருகையால் அரங்கம் முழுவதும் விழா கோலம் பூண்டது. இதன் ஒரு பகுதியாக கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்திற்கு இன்று பிற்பகல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வருகை புரிந்தார். கேப்டனை நேரில் சந்தித்த அவர் அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் சால்வை அணிவித்தும் மலர்கொத்து கொடுத்தும் அவர் கேப்டனை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு கேப்டனை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் வாழ்த்தினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான மதிப்பிற்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அயல்நாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பியிருக்கிறார். உடல்நலத்துடன் திரும்பியிருக்கும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை இன்று நேரிலே சந்தித்து அவருடைய உடல்நலத்தை விசாரித்தோம். இன்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறோம். வழக்கம் போல அவர் மீண்டும் தீவிரமான அரசியலில் ஈடுபட வேண்டும், வெற்றிகரமாக அவர் செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் ஷேக் தாவூத் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவர் நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளிலுமே பாண்டிச்சேரியையும் சேர்த்து வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை வழங்க தமிழக மக்கள் அவருக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பார்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடியவர் கேப்டன் அவர்கள். கேப்டனுடைய மனது எப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்களோ, மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடிய அரசு எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சுட்டிக்காட்டி நடித்தவர். அவர் வாழ்வும் அவர் நடிப்பும் அவருடைய உள்ளமும் தமிழக மக்களை சுற்றி சுற்றி தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழகத்திலே நல்லாட்சி மலர வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக பிரார்த்திக்கின்றனர். துபாய் அல்கூஸ் நகரில் கேப்டன் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேப்டனின் பிறந்த நாளான வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், சோப்பு, சேமியா, ஜூஸ் போன்ற பல உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் திருமதி நயினா யாஸ்மின் சிறப்புரை ஆற்றினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராமாபுரத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் செவித்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கேப்டனின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று வருடந்தோறும் 50,000 ரூபாய் காசோலையும் மதிய உணவும் வழங்குவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் அப்பள்ளிக்கு காசோலையும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாணவ மாணவிகள் தங்கள் சைகை மொழியில் வாழ்த்து பாடல் பாடி கேப்டன் விஜயகாந்துக்கு நன்றியை தெரிவித்தனர். அனைத்து நிகழ்வுகளும் இனிதே நிறைவடைந்தது. இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகள் வழங்கி கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர்.
தமிழனுக்கு தமிழனுக்கு தங்க தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு மாலை கட்டி போட போறோம் வாழ்த்து சொல்லி பாட போறோம் தலைவனுக்கு எங்கள் தலைவனுக்கு தங்க தலைவனுக்கு மத்தளம் தாளம் தட்டிடணும் நித்தமும் ஆலஞ்சித்திடணும் முத்து போல் பாட்டு கட்டிடணும் மொத்தமா வாழ்த்து சொல்லிடணும் வேர்வை வடிச்சு உழைக்கிற இனந்தா எனக்கு உறவாகும் என்றும் நேர்மை வழியில் நடக்கிற மனந்தா எனக்கு உயிராகும் ஏழை சனங்க கொடுக்கிற வாழ்த்து நாளும் மதிப்பேனே இங்கே ஊழை குடிக்கும் குடும்பங்கள் சிரிச்சா நானும் சிரிப்பேனே நல்லவன் எப்பவும் பிழைக்கணும் நன்மைகள் எப்பவும் தழைக்கணும் நினைச்சதெல்லாம் கைகளிலே கிடைக்கணும் தொட்டது எப்பவும் துலங்கணும் தர்ம சத்தியம் விளங்கணும் விதைச்சதெல்லாம் பூமரமா முளைக்கணும் துணிந்து நின்றால் தடையேது தோல்வி நமக்கு கிடையாது. உனக்காக விடியும் நாளை எதிர்நோக்கி பயணிக்கிறோம். மீண்டும் ஒருமுறை பிறந்த நாள் வாழ்த்துக்களை கோரி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in